ரெண்டாவது இது சீக்கிரம் பழகிறதுக்கு நமக்கு வராததுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. பிணி அப்படி சொல்கிறாங்க. பிணினா என்ன? நோய். அப்படியே ஒருவேளை உஷ்ணம் வந்துச்சு. இப்போ எனக்கு உஷ்ணம் வருமானா எனக்கு உஷ்ணம் வராது. ஏன் அப்படின்னா ஏன் உடம்பு வாயு உடம்பு, வாத உடம்பு. இவருக்கு உஷ்ணம் வரும் ஏன்னா அவருக்கு அக்கினி உடம்பு. உங்களுக்கு நீர் ஜலதோஷமோ இல்லை மற்ற விஷயம் வரும். உங்களுக்கு நீர் உடம்பு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு உடம்பு இருக்குது. அதுக்கு ஏற்ப தான் உவாதைகள் வரும். நான் இந்த நேரம் கடுகாப்பொடி சாப்பிட்டுட்ருக்கேன், அது என் வாதத்தை சீர் பண்ணி விடுது. அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சிச்சு. நீங்கள் அக்கினி வருது அப்படி சொன்னால் எதை மோர் சாப்பிட்ணும், பால் சாப்பிட்ணும், இந்த நீர் ஆகாரம் சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அக்கினியை குறைச்சி விடும். ரொம்ப குறைச்சிடக்கூடாது. அக்கினிக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம். அப்புறம் அக்கினியை சடனாக குறைச்சிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா அதில் பக்குவ நிலை எடுத்துக்கணும். உணவு முறை நெய் அதிகம் சேர்த்துக்கணும். நெய் நல்ல உஷ்ணம், நல்ல கொழுப்பு. கொழுப்பு நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் தானே. கொழுப்பு ஏறுறதை பற்றி கவலைப்படக்கூடாது. எந்த கொழுப்பு ஏறக்கூடாதுன்னா கெட்ட கொழுப்பு ஏறக்கூடாது. கெட்ட கொழுப்புன்னா என்ன? எண்ணெய் டைஜஸ்ட் சீக்கிரம் ஆகாது. ஆனால் நெய் டைஜஸ்ட் ஆகும், லேட் ஆகும், ஆனால் ஒன்றும் பண்ணாது. அப்போ இந்த ஜாயிண்ட்டெல்லாம் மடக்கிறதுக்கு உங்களுக்கு கொழுப்பு இல்லைன்னா ஜாயிண்ட்டை மடக்க முடியாது, மூட்டு வலி வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்திங்கன்னா மூட்டு வலி வராது. நம்ம ஆளுங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நெய்யெலாம் சேர்க்கக்கூடாது சொல்லிட்டு நெய்யை அவாய்ட் பண்ணுறாங்க. இல்லைனா எனக்கு பால் ஐட்டம் பிடிக்காதுன்னு சொல்லி பால் ஐட்டங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. தவவாதிகள் பால் ஐட்டம் அதிகம் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. மோரோ பாலோ வெண்ணெயோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் எடுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அதனால் அதெல்லாம் நீங்கள் அந்த உஷ்ணங்காலங்களில் அந்த மாதிரி பால் மோர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வர உபாதைகளை பெருசாக ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ண வேண்டியதில்லை. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் இல்லையா? ஒருத்தன் விருந்துக்கு போகிறான்னா 3 நாள் தான் இருக்கணும். அதான் மதிப்பு. அந்த 3 நாளில் தான் அவனுக்கு நல்ல இதுவெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மரியாதை இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு மருந்தும் நீங்கள் 3 நாளுக்குள்ளே சாப்பிட்டு அந்த நோய் சரியாகணும். அதுக்கு மேலே அந்த நோய் இருந்ததுன்னா அப்போ அந்த மருந்து வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அதனால் நல்ல மருந்துனா 3 நாளில் அதை சரி பண்ணி விட்டுடணும். ஆனால் இதுவே இல்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக 3 நாள் 4 நாளில் சரியாயிடும். எந்த விஷயங்கள் சரியாகாதுன்னா காயங்கள் அடிப்படுறதுனால, ரத்தம் கசிக்கிறதுனால, இந்த இது கிழிறதுனால நமக்கு சரியாகாது. அதுக்கு ஏற்ப ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும். அதனால் இந்த வைத்திய முறைகள் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்.